விடுவித்தால் தங்களது இன்னுயிர்களை ஆகியவராகிய எமதர்மை மாணவர்களுக்கும் அந்த போராட்டத்திற்கால் அநியாயமாக கொல்லப்பட்ட எங்கள் அன்பு நெஞ்சங்களுக்குமாக அவர்களான கதைசாட்சி அவர்களை செலுத்துவோமாக. மாகாண சபை தேர்தல் 2013 ஆண்டில் நடைபெற இருக்கும் வட உலகிற்கான எங்கள் வெற்றியை உறுதி செய்யும் இந்த தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிடும் 3 தலைசிறந்த வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கலந்துரையாடலுக்கு வருகின்ற அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வரவேற்புரையை நிகழ்த்துமாறு எமது இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியின் செயலாளர் தம்பி சர்வா அவர்களை வரவேற்பு உரையை நிகழ்த்துமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தாயக விடுதலை போரில் தங்கள் இன்னுயிர்களை ஆக்கிய மாவீரர்களையும் அதன்பால் கொல்லப்பட்ட எமது உறவுகளை நிறுவனம் மனதில் நிறுத்தி இந்த வடமாகாண சபை தேர்தல் 2013 பிரச்சார கூட்டத்தினை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் கரைச்சி பிரதேச சபையில் கௌரவ உறுப்பினர் அண்ணன் சேருகவி அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு வேலைப்படைகள் நிறைய இருக்கும் இடத்திலும் எமது மாவட்டத்திற்கு தான் நிச்சயம் வர வேண்டும் என்பதற்காக வடகிழக்கு இணைந்த நாயகம் என்பதை உலகுக்கு எடுத்துக் கூறுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா சினித்தம் ஜோய்சன் அவர்களை வருவென வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்து எமது கிளிநொச்சி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுந்தரன் அவர்களை வருவென வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்து எமது வெற்றி நாயகர்களாக இங்கு வீட்டிருக்கின்ற 1ஆம் நம்பரில் போட்டியிடுகின்ற ப. அரியரத்னம் சார் அவர்களையும் 5ஆம் நம்பரில் போட்டியிடுகின்ற த. குருராய அவர்களையும் 7ஆம் நம்பரில் போட்டியிடுகின்ற பசூரி பிள்ளையா அவர்களையும் வருவென வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்து நமது கரைச்சி பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் நாவை குகராஜா ஐயா அவர்களையும் வருவென வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்து கௌரவ கரைச்சி பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்களான அண்ணன் அண்டன்ராணிகள் அவர்களையும் அண்ணன் தயாவரன் அவர்களையும் அண்ணன் சுகந்தன் அவர்களையும் மற்றும் சுப்பையா ஐயா அவர்களையும் கரைச்சி பிரதேச சபையின் கௌரவ உப தவிசாளர் அண்ணன் நவலேஸ்வரன் அவர்களையும் மற்றும் நமது கட்சியின் தீவிர செயற்பாட்டாளரும் கிளிநொச்சி வர்த்தக சங்க தலைவருமான அண்ணன் சிவமாறன் அவர்களையும் வருவென வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றும் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் எமது நிகழ்வை நிச்சயம் முகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துக்கு கூடியிருக்கின்ற அனைத்து பெற்றோர்கள் எனது சகோதரர்கள் அனைவரையும் இந்நேரத்தில் வருவென வரவேற்று நடைபெறப் போகின்ற வடமாகாண சபை தேர்தல் எமக்கான தீர்வு இல்லை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இருந்தும் ஆயிரம் உறவுகள் இந்த மண்ணிலே ஆகுதியாகி போயிருந்தும் இந்த வடமாகாண சபை தேர்தல் எமது
வெற்றியை நாங்கள் ஆற்றிக்கொண்டாலும் இந்த நிகழ்வு நிச்சயம் நாங்கள் வெற்றி ஈட்டினாலும் ஆனால் நமக்கான தீர்வு அது இல்லை. இருந்தும் நாங்கள் தமிழர்கள், நாங்கள் எல்லோரும் ஒரே பாதையில் இருக்கின்றோம். நாங்கள் தமிழராக தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக எல்லோரும் ஒற்றுமையாக செயற்படுகிறோம் என்பதை உலகிற்கு காட்டுவதற்காக நிச்சயம் இந்த வடமாகாண சபை தேர்தலை போட்டியிட்டு நாங்கள் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இந்த வடமாகாண சபை தேர்தலில் எமது இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக 1ஆம் நம்பரில் போட்டியிடும் அரியரத்னம் சார் அவர்களையும், 5ஆம் நம்பரில் போட்டியிடுகின்ற குருவராய சார் அவர்களையும், 7ஆம் நம்பரில் போட்டியிடுகின்ற பசுபதி பிள்ளை ஐயா அவர்களையும் உங்கள் கைகளால் புல்லறி போட்டு இவர்களை வெற்றி பெற நிச்சயம் செய்ய வேண்டும் என கேட்டு எனது தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் நெஞ்சம் நிறைந்த கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு அருகாமையில் செல்வாநகர் மண்ணிலே இந்த 2013ஆம் ஆண்டுக்கான மாகாண சபை தேர்தலை முன்னிட்ட இந்த வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்கள் மண்ணின் மைந்தன் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே, வெகு தொலைவில் இருந்து எமது இந்த இனிய நிகழ்வுக்காக தன் கருத்துக்களை பகிர வந்திருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் ஐயா அவர்களே, எங்கள் கரச்சி பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் நாவை குகராசா ஐயா அவர்களே, எங்களுடைய கரச்சி பிரதேச சபையின் கௌரவ துணை தவிசாளர் தம்பி நகுலேஸ்வரன் அவர்களே, கரச்சி பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்கள் சுப்பையா ஐயா அவர்களே, கௌரவ ஆண்டல் டேனியல் தம்பி அவர்களே, கௌரவ சுகந்தன் அவர்களே, கௌரவ கயாபரன் அவர்களே, இந்த 2013ஆம் ஆண்டு இந்த கிளிநொச்சி மாவட்டத்தின் வெற்றியினை உறுதி செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்து உறுதியுடன் உங்கள் மத்தியிலே இங்கே வீற்றிருக்கின்ற எங்கள் தமிழரசு கட்சியின் பெருமதிக்க வேட்பாளர்களான அரியரத்னம் ஐயா மேலதிக கல்வி பணிப்பாளர் வடமாகாணம் அவர்களே, குருகுல ராஜா கல்வி பணிப்பாளர் ஓய்வு நிலை கல்வி பணிப்பாளர் கிளிநொச்சி முல்லை மாவட்டத்தின் நிர்வாகியாக இருந்தவர்களே, எமது கிராம மட்டத்திலே மக்களின் கஷ்டங்களை உணர்ந்து அவர்களுக்கு பெருந்தொண்டாற்றி ஓய்வு நிலை அடைந்திருக்கின்ற கிராம அலுவலர் பசுபதி பிள்ளை ஐயா அவர்களே, மற்றும் கிளிநொச்சி வர்த்தக சங்கத்தின் தலைவரும் எங்கள் அன்புக்குரிய செயற்பாட்டாளருமான அண்ணன் சிவமாறன் அவர்களே, எமது கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட இளைஞர் அணியின் செயலாளர் தம்பி சர்வா அவர்களே, இந்த செல்வா நகர் பிரதேசத்தின் அமைப்பாளராக எமது கட்சியின் செயற்பாட்டாளராக செயற்பட்டு வரும் அன்னலட்சுமி சகோதரி அவர்களே, அனைத்துக்கும் மேலாக இந்த இனிய நிகழ்வுக்கு வீரத்துடனும் தீரத்துடனும் மன உறுதியுடனும் இங்கு வருகின்ற எங்கள் கருத்துகளையும் செவிமடுக்க வீட்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே மற்றும் கட்சி செயற்பாட்டாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த வடமாகாணத்திலே 30 வருடங்களுக்கு பின்னர் ஒரு மிகுந்த இடர்பாடுகளுக்கு மத்தியிலே இந்த தமிழர்களுக்கு
கிடைக்கக்கூடாத அல்லது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடாத வகையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு மாகாண சபை தேர்தல் சர்வதேச நாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவும் இந்திய அரசின் நிர்பந்தத்தின் காரணமாகவும் புலம்பெயர் சமூகங்களின் அவர்கள் அந்தந்த நாடுகளிலே நடத்திய போராட்டங்களின் ஒரு பிரதிபலிப்பாகவும் இந்த அரசாங்கம் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஒரு திகதியை மிகுந்த இடர்பாடுகளுக்கு மத்தியிலே ஒரு தேதியை அறிவித்து ஒரு தேர்தலை நடத்துவதற்கான அந்த சூழ்நிலை உருவாகி இருக்கின்ற இந்த நேரத்திலே இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற எங்கள் அன்புக்குரிய மதிப்புக்குரிய வேட்பாளர்களை ஆதரிக்கும் இந்த நிகழ்வு இந்த செல்வாநகர் மண்ணிலே நடைபெறுவதையிட்டு நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த மாகாண சபை தேர்தல் என்பது உண்மையிலே 30 வருடங்களுக்கு பின்னால் எங்களுக்கான எதிர்கால அரசியல் நகர்வுகளை மேற்கொள்வதற்கு ஒரு ஒரு ஊன்றுகோலாக ஏனும் இதை பாவிப்பதற்கான ஒரு கண்ணோட்டத்திலேயே நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்கிறோம். அரசாங்கத்தின் பேரினவாதிகளும் பௌத்தத்தின் பேரினவாதிகளும் இந்த தேர்தல் இந்த வடமாகாணத்திலே நடைபெறக்கூடாது என்று தென்பகுதி என்றும் பாரிய போராட்டங்களையும் வழிமறிப்புகளையும் செய்து இந்த அரசாங்கத்திற்கும் சர்வதேசத்துக்கும் அழுத்தம் கொடுத்திருந்தாலும் கூட தவிர்க்க முடியாத இந்த நான் முன்னர் குறிப்பிட்ட காரணங்களால் இந்த தேர்தல் இங்கே நடைபெறுகின்றது. இந்த தேர்தல் என்பது எமது விடுதலையின் ஒரு வடிவமாகவோ அல்லது எங்களுடைய தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வின் ஒரு பக்கமாக ஒரு பகுதியாக இதை நாங்கள் கருத்தில் கொள்ள முடியாவிட்டாலும் கூட இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை எம் மக்கள் மத்தியிலே உருவாகி இருக்கிறது. இந்த நிலையை கவனத்தில் கொண்ட எமது கட்சியினர் இந்த தேர்தலில் பங்கு கொள்வது என்ற தீர்மானத்தை எடுத்து நாங்கள் இந்த தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே 60 வருடங்களுக்கு மேலாக இன்னல் பட்டுக் கொண்டிருக்கும் இந்த தமிழினத்தின் ஒரு அரைகுறை அரசியல் தீர்வாக 1987 ஆண்டு இந்திய அரசாங்கத்தாலும் இலங்கையில் அப்போதிருந்த ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனாவாலும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி ஒரு அரைகுறை தீர்வாக தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு தீர்வாகவே இந்த 13ஆம் திருத்தத்தை இந்த தமிழ் சமூகம் பார்க்கின்றது. எந்த விதமான அதிகாரங்களும் பூரணமாக இல்லாத நிலையில் அரைகுறையான சிறிய அதிகாரங்களை கொண்ட இந்த 13வது திருத்தத்தை கூட ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்ட அந்த நேரத்தில் கூட அந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திட இங்கு வருகின்ற அப்போதைய இந்திய தேசத்தின் பிரதமரை இந்த நாட்டின் ஒரு பாதுகாவலன் தன்னுடைய ஆயுதத்தால் தாக்கிய ஒரு சம்பவத்தை கூட நான் இந்த இடத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த அளவுக்கு இனவாதிகளால் 87ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தும் அது கைச்சாத்தான போதும் அந்த 13வது திருத்தத்தை இந்த எமது மண்ணிலே செயற்படுத்த விடாமல் கடந்த 30 வருடங்களாக அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு தேர்தலை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை அதில் உள்ள அற்பசற்ப அதிகாரங்களை தமிழ் மக்கள் பயன்படுத்தி விடுவார்கள் என்பதற்காக தென்னிலங்கையிலே பௌத்த துறவிகள் தங்களுடைய ஆன்மீக அந்த செயற்பாடுகளை விடுத்து அரசியலிலே வீதிகளிலே இறங்கி போராடுகின்ற ஒரு நிலையை நான் காண்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே இந்த போராட்டம் இந்த 30-60 வருட போராட்டத்திற்காக இந்த சர்வதேச எங்களுடைய மக்களின் இழப்புகளால் விலை கொடுத்து இந்த சர்வதேசத்தை கண்களை திறந்த அந்த வகையிலே இந்த நாட்டுக்கு தற்போது வருகை இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதம் பிள்ளை அம்மையார் இந்த வடக்கு மண்ணுக்கு வருகை தந்ததைக்கு நேற்றைய முன்தினம் இந்த கொழும்பிலே பௌத்த துறவிகள் பெருந்தொகையானோர்
கொழும்பு நகரையே ஒரு கலக்கி இதை எதிர்த்து பாரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தியிருந்தார்கள். அதிலிருந்து எமக்கான ஒரு அற்ப சொற்ப சுதந்திரத்தை ஏனும் தமிழ் மக்கள் அனுபவித்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த பௌத்த துறவிகளின் செயற்பாடுகளை நாங்கள் எங்கள் கண்களில் நாங்கள் அதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த வடமாகாணத்திலே தமிழ் மக்களுக்காக தங்கள் உயிர்களை கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அர்ப்பணித்து அவர்கள் வழி தொடர்ந்தும் பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் பிரதேச சபை உறுப்பினர்களும் இனி வரும் காலங்களில் மாகாண சபை உறுப்பினர்களும் தங்கள் உயிர்களை தியாகம் செய்யும் அளவுக்கு எங்களுடைய உரிமைக்காக போராட தயாராகிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த அம்மையாரின் வருகையை எதிர்த்து உண்மையிலே கொழும்பிலே பௌத்த துறவிகள் மட்டும்தான் ஒரு எதிர்ப்பார்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார்கள். ஏன்னா எந்த ஒரு சிங்கள பொதுமக்களோ அல்லது அமைப்புகளோ அல்லது அரசியல் கட்சிகளோ ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தவில்லை. ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை கொண்டு இந்த அற்ப சொற்ப சலுகைகளுக்காக செயற்படும் இந்த அரசியல் கட்சிகள் யாழ்ப்பாண செயலகம் முன்னால் ஒரு எதிர்ப்பு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்ததை அதனுடைய உள்நோக்கங்களையும் அதனால் இருக்கும் அபாய தன்மையையும் தமிழர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே உங்களை நான் அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். தந்தை செல்வா அவர்கள் 30 வருடங்களாக அகிம்சை வழியிலே இந்த தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை நோக்கி தன்னுடைய அரசியல் போராட்டத்தை நடத்தி அது கைகூடாத நிலையில் இந்த வடக்கு கிழக்கிலே ஒரு தாயக பூமியை உருவாக்கி ஒரு ஆயுத போராட்டம் நடந்தது. அந்த ஆயுத போராட்டமும் மௌனிக்கப்பட்ட நிலையில் இன்று இந்த போராட்டம் முடிவுற்று 4 வருடங்களாகின்றது. இன்னும் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இன்றி எமது மக்கள் அல்லல்படுவதை நாங்கள் காண்கின்றோம். உண்மையிலேயே இந்த நாட்டிலே 60 வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு தெரியும், தென்னிலங்கையிலே 1958களில் 1977களில் 1983 இந்த காலங்களிலே அரசாங்கத்தின் காவலர்கள், இந்த நாட்டினுடைய காவலர்கள் பார்த்துக் கொண்டிருக்க முழு இலங்கை தீவிலும் உள்ள தமிழ் மக்கள் மீது வன்முறைகள் கட்டமைக்கப்பட்டு தென்பகுதியிலே இருந்து இந்த கிளிநொச்சி நோக்கி பெரும்பாலான தமிழ் மக்கள் தங்களுடைய உறவுகள் இங்கு இருப்பதை உணர்ந்து இந்த கிளிநொச்சி மண்ணிலே வந்து குடியேறினார்கள். அந்த வகையிலே 83, 77 2 கலவரங்களையும் எனக்கு நல்ல வயது ஒரு நல்ல தெளிவுடன் 2 கலவரங்களையும் சந்தித்த ஒரு மகன் நான். அந்த வகையிலே அந்த கலவரங்களில் இருந்து நிம்மதியாக வாழலாம் என்று இந்த கிளிநொச்சி மாவட்டம் நோக்கி வந்தால் இங்கும் வந்து தமிழ் தேசியத்தின் விடிவுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டங்களில் இந்த வடக்கு கிழக்கு மக்களோடு இணைந்து இந்த தென்பகுதியிலிருந்து வந்த மக்களும் இன்று வரை 60 வருடங்களாக ஒரு 5-10 வருடங்கள் ஒரு இடத்திலே நிம்மதியாக வாழ முடியாத நிலையில் இன்றும் அல்லல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான எங்களுடைய உறவுகள் சர்வதேச நாடுகளிலும் இந்திய தமிழ்நாட்டிலும் இன்னும் அகதி வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை வழங்குவதற்கு இந்த அரசாங்கமோ அல்லது இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்களோ சிங்கள மக்களோ அதற்கான ஒரு வழியை இந்த நாட்டிலே எங்களுக்கு சமைத்து தரவில்லை. இந்த வகையிலே 30 வருட கால ஆயுத போராட்டத்தின் பின்னால், அது மௌனிக்கப்பட்டதன் பின்னால் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலை நாங்கள் இந்த மண்ணிலே எதிர்கொண்டோம். என் அன்புக்குரிய மக்களை, உங்களுடைய தீரமிகு வாக்கு வரிசையினால் அந்த தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமோக வெற்றி பெற்று இந்த வடக்கு கிழக்கெங்கும் தங்களது ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. அதிகாரம் பேரளவில் கிடைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த அரசாங்கமும் இந்த வடமாகாணத்திலே இந்த மாகாண சபைக்கு பதிலாக தலைமை நிர்வாகியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆளுநர் அவர்களும்
இந்த உள்ளூராட்சி சபைகளை தங்களுடைய கடமைகளை செய்வதற்கு பெரும் தடையாக இருப்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த பிரதேச சபை கதைகளிலே எங்களை நீங்கள் அனுப்பி 2.5 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் அடிப்படையில் உங்களுக்கான எங்களால் அந்த பிரதேச சபை சட்டங்களிலே கூறப்பட்ட ஏற்பாடுகளை இந்த கிராம மட்டங்களிலே செய்வதற்கு எங்களால் முடியாதவர்களையும் இந்த இடத்திலே உங்கள் கவனத்திற்கு தெரிவிக்கின்றேன். காரணம், ஒரு மாகாண சபை இல்லாமையே எங்களுடைய செயற்பாடுகளை சுயமாக செய்வதற்கு இந்த உள்ளூராட்சி சபைகள் பெரும் தடைகளை எதிர்நோக்குகின்றன. ஆகவே இந்த தடைகளை களைவதற்கான ஒரு தேர்தலாக நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தலை எடுத்துக் கொள்வோம். மாகாண சபை தேர்தலிலே காணப்படுகின்ற 13ஆம் திருத்தச் சட்டத்தில் உள்ள வரைவுகள் எங்களுடைய இனத்தின் விடிவுக்காகவோ அல்லது எங்கள் மக்கள் இழந்த இழப்புகளுக்காகவோ அது தீர்வாக அமையாது என்பதை அந்த 1987ஆம் ஆண்டு தொடக்கமே எங்களை வழிநடத்திய பெரியார்கள் கூறி வந்துள்ளமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட இந்த மாகாண சபையிலே தமிழர்களை வழிதவறி போக வழிகாட்டும் நபர்கள் அமர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக எங்களுடைய கட்சி இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தேர்தலை முன் கொடுக்க உங்கள் முன் வந்திருக்கிறது. எனவேதான் இருக்கின்ற அதிகாரங்களை இருக்கின்ற வகையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முதலமைச்சரை எங்களுடைய கட்சி தெரிவு செய்திருக்கின்றது. பல தசாப்தங்களாக இந்த நாட்டின் நீதியை நிலைநிறுத்திய அல்லது இந்த சட்டங்களை தலைமை தாங்கிய ஒரு நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் எங்களுடைய வடமாகாணத்திற்குரிய முதலமைச்சர் பதவிக்கான வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய வெற்றி இந்த மண்ணிலே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கமும் ஜனாதிபதி அவர்களும் கூட வடமாகாணத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் ஆட்சி அமைக்கும் என்பதை ஆணித்தரமாக கூறியிருக்கிறார்கள். அதில் நாங்கள் எந்த சந்தேகமும் கொள்ள தேவையில்லை. இருந்தாலும் கூட சலுகைகளுக்காக அரசியல் செய்பவர்கள் எங்கள் மக்களை வழிதவறி கூட்டிச் செல்லாமல் இருக்க இந்த தேர்தலிலே வாக்களிக்கும் வீதம் கடந்த காலங்களிலே 55-60 வீதங்களை கூட கடக்கவில்லை. இருந்தும் நாம் அமோக வெற்றி பெற்றிருந்தோம். என்றாலும் எதிரணியிற்கு இடம் கொடுக்காத வகையில் 30 ஆசனங்களுக்கு மேல் கைப்பற்றக்கூடிய வகையிலே எங்கள் மக்கள் அனைவரும் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி காலை 6 மணிக்கு தங்களுக்குரிய வாக்குச்சாவடிகளுக்கு சென்று காலை 7 மணிக்கு எங்களுக்குரிய வாக்குச்சாவடிகளுக்கு சென்று துணிவுடன் எந்த அச்சமும் இல்லாமல் உங்கள் மத்தியிலே எங்கள் ஆதரவாளர்கள் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் எல்லாருமே கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். எந்த அச்சமும் கொள்ள தேவையில்லை. இந்த அரசாங்கமோ அல்லது யாருமோ அந்த தேர்தலுக்கு வாக்களிக்க விடாமல் எந்த தடையையும் ஏற்படுத்த முடியாது. ஆங்காங்கே சில ஒழுங்கமைப்புகள் செய்யப்பட்டிருந்தாலும் அவற்றை மீறி துணிவுடன் நமது தமிழகத்தின் விடிவுக்கான அந்த புள்ளடியை இடுவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை தயாராக கேட்டுக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த தமிழரின் தலைவலியை நிர்ணயிக்க காலெடுத்து வைக்கும் ஒரு முதற்படியாக இந்த வடமாகாண சபை தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கின்றோம். அந்த வகையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே தமிழரசு கட்சியிலே இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்காக உங்கள் முன்னால் அரியரத்னம் ஐயா அவர்கள் கிளிநொச்சி முல்லை கல்வி பணிப்பாளர் மேலதிக கல்வி பணிப்பாளர் வடமாகாணம் ஓய்வு நிலையில் இருக்கும் அவர்களும் ஓய்வு நிலை கல்வி பணிப்பாளர் கிளிநொச்சி முல்லை மாவட்டங்களின் குருவராஜா ஐயா அவர்களும் எங்கள் மத்தியிலே தன்னாலான அனைத்து சேவைகளையும் நீண்ட காலம் புரிந்து வந்துள்ள எங்களுடைய ஓய்வு நிலை கிராம அலுவலர் பசுபதி பிள்ளை ஐயா அவர்களையும் வெள்ள வைப்பதற்கான ஒரு அறிமுக நிகழ்வாகவே இந்த நிகழ்வை இந்த இடத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே
வீட்டு சின்ன நீங்கள் வீட்டு சின்னத்துக்கு முன்னால் புள்ளடியிட்டு இலக்கம் 1க்கு மேலேயும் இலக்கம் 5க்கு மேலேயும் இலக்கம் 7க்கு மேலேயும் 3 புள்ளடிகளை இட்டு மொத்தமாக 4 புள்ளடிகளை இட்டு இவர்களை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் கிளிநொச்சி மாவட்டத்தின் தன்மானத்தை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்யும் வகையிலே நேர காலத்துக்கு வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உங்கள் வாக்குகளை பெற்று இந்த தேர்தலிலே அமோக வெற்றி பெற உங்கள் தார்மீக கடமையை ஆற்றுவீர்கள் என்று இந்த இடத்திலே கேட்டு எனது தலைமுறையை நிறைவு செய்து கொள்வதோடு இந்த 2013 வடமாகாண சபை தேர்தல் வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் இந்த நிகழ்விலே அடுத்ததாக உரையாற்ற வருமாறு மாற்று வலுவுடையோர் சங்கத்தின் தலைவரும் சந்தை வர்த்தக சங்கத்தின் தலைவரும் எமது கட்சியின் தீவிர செயற்பாட்டாளருமான அண்ணன் சிவமாறன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.